அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அனைவரிடமும் வங்கி கணக்கு உள்ளது. டிஜிட்டல் பண பரிமாற்றம் அதிகரித்து வரும் இன்றைய வேளையில் மக்கள் பணத்தை சேமித்து வைக்கும் முறையும் செலவழிக்கும் முறையும் வெகுவாக மாறியுள்ளன. எனினும் நம்மில் பெரும்பாலானோருக்கு வங்கி கணக்கு இருந்தாலும் வங்கி கணக்குகள் தொடர்பான சில விதிகளும் உள்ளன என்பது தெரிவதில்லை. வங்கி கணக்கு வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விதிகளை பற்றி இங்கே பார்ப்போம். உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பணத்தை சேமித்து வைப்பது பாதுகாப்பானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் பணத்தை சேமித்திருக்கும் வங்கி திவால் ஆனாலும் விதிகளை பின்பற்றினால் நீங்கள் ₹1 கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்படாது. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணத்தை சேமிப்பு கணக்கில் வைத்தால் உங்களுடைய மொத்த தொகையும் நீங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வங்கிகளில் வங்கி வாடிக்கையாளர்கள் சேமித்து வைத்திருக்கும் பணம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது இயற்கை சீற்றத்தால் வங்கிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ உங்களுடைய மொத்த தொகைக்கும் வங்கிகள் பொறுப்பேற்காது. அத்தகைய நிலைமையில் வங்கிகள் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க நீங்கள் வங்கிகளில் எந்த அளவு தொகையை வைத்திருப்பது பாதுகாப்பானது என்பதை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம். இதை பற்றிய புரிதல் இருந்தால் எதிர்பாராத பாதிப்புகளின் போது உங்கள் பணம் நஷ்டம் ஆவதை நீங்கள் தவிர்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் இருந்தால் வங்கிகள் அந்த தொகையை உங்களுக்கு அளிக்காது. நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அதற்கான விதிகளில் கூறப்பட்டுள்ள தொகைக்கு மேல் உங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது. வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை வைப்பது பாதுகாப்பானது? டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் சட்டத்தின்படி நீங்கள் வங்கியில் டெபாசிட் செய்துள்ள பணத்தில் ₹5 லட்சம் வரையிலான தொகைக்கு மட்டுமே வங்கிகள் உத்தரவாதம் அளிக்கின்றன. இதற்கு மேலான தொகை வங்கி கணக்கில் இருந்து வங்கிக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த தொகை வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் கிடைக்காது. இந்திய ரிசர்வ் வங்கியின் டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் உங்கள் டெபாசிட்டுக்கான உத்தரவாதத்தை அளிக்கின்றது. ஆனால் நீங்கள் வங்கியில் வைத்திருக்கும் தொகை 5 லட்சத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த தொகைக்கு இந்த உத்தரவாதம் கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு கணக்குகள் இருந்தால் என்ன நடக்கும்? வங்கியில் நீங்கள் பல்வேறு கணக்குகளில் எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும் ₹5 லட்சம் மட்டுமே உத்தரவாதம் இருக்கும் என்பதை வாடிக்கையாளர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் தொகையை நீங்கள் சேமிப்பு கணக்கிலோ நடப்பு கணக்கிலோ அல்லது பிக்சட் டெபாசிட் என இதில் வைத்திருந்தாலும் மொத்தமாக 5 லட்சத்திற்கு மேலான தொகையை வங்கி திருப்பி கொடுக்காது.